அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது எப்போவுமே எந்த சட்டமன்றம் பரபரப்பாக இருக்கும். இந்த முறை வந்து விஜய் கட்சி ஆட்சி பிடித்தவர் அரசியல் சமன்பாடெல்லாம் மாறி போயிட்டு முதல் நாளே வந்து பேசும்போது அதிமுக சார்பாக பேசும்போது எடப்பாடி அவர்கள் பேசி முடித்த பிறகு சபாநாயகர் வந்து வேலுமணியை வந்து நீங்கள் ஏதோ பேச நினைக்கிறீங்களா அப்படின்னாரு. இதுலேருந்தே வந்து அரசுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அந்த எடப்பாடிக்கு இணையாக வேலுமணியை நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கிறத வந்து தாவேக்கா கையில் எடுத்திருக்காங்க. கட்சியை உடைக்கணுங்கிறதுல யார் தீவிரமாக இருக்காங்களோ எஸ்பி வேலுமணிக்கோ சிவி சண்முகத்துக்கு இருக்கிற ஆர்வத்தை விட இந்த அரசுக்கு ஆர்வமாக இருக்கிறதா தெரியுது. ஏன்னா அது நியாயம் தானே, அரசுக்கு நம்பர்ஸ் கிடையாது. அதிமுகவுடன் கூட்டணி என்பதை தாவேக்கா விரும்பவில்லை. அதிமுக கூட்டணி என்பது பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிறதுனால அதை விரும்பாமல் அதிமுக தலைமை அதிருப்தி குழுவோடு நாங்கள் கூட்டணி. ஆனால் கட்சியோட ஒட்டுமொத்த அமைப்பும் அவர் கையில் தான் இருக்குது. ஜெயலலிதாவே செய்ய தயங்கி செஞ்சிருக்க மாட்டாங்க நிச்சயமாக ஜெயலலிதா. அதை கூட இவர் செஞ்சார். நேற்று சாயந்தரம் வந்தோடனே 26 மாவட்ட செயலர் தூக்கு அப்படின்ட்டு சோபா போகுது. அதுதான் சொல்கிறார். உதயநிதி நேற்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சரியான வார்த்தைகள் தான். ஆனால் அவர் செய்திருக்க வேண்டியது என்னென்னா அந்த சட்டமன்றத்தில் இருந்து ஆட்சியை எதிர்த்து வாக்களித்திருக்கு. அவர் ஏன் வெளிநடப்பு செய்கிறார்? வெளிநடப்பு செய்யும் போது என்ன ஒரு மாதிரி பர்செப்ஷன் கிடைக்குது? இவ்வளவும் பேசிட்டு நீங்கள் வெளில போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த ஆட்சியை நீடிக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்க. எடப்பாடி காட்டுற தீவிர இருப்பதெல்லாம் பார்த்துட்டு திருமாவளவனே மனம் மாறி ஆமாங்க நாங்களும் உங்களை எதிர்த்து தான் ஓட்டு போடணும்னு ஒரு முடிவுக்கு வந்தால், இடதுசாரிகள் அந்த முடிவுக்கு வந்தால் அந்த ஆட்சி கவிழ்ந்ததுன்னு வச்சுக்கலாம், திரும்ப ஒரு எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு திமுகவோ அதிமுக தயாராக இல்லை. அதனால தான் இப்படி ஒரு விளையாட்டு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் ராம்கே அவர்கள் சந்திப்பு வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் விஜய் ஆட்சியின் மீது நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்ததில் அதில் அதிமுக சேர்ந்த 47 எம்எல்ஏக்கள் ஒன்றா உட்கார்ந்துருந்தேன். ஆனால் அதாவது அந்த கட்சியின் பொதுச் செயலாளரை எடப்பாடி பேச விடாமல் வேலுமணியை ஃபஸ்ட்டு பேச விட்டு, இது எப்படி பார்க்குறீங்க? எதன் அடிப்படையில் இது? அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது எப்போவுமே எந்த சட்டமன்றம் பரபரப்பாக இருக்கும். இந்த முறை வந்து விஜய் கட்சி ஆட்சி பிடித்தவர் அரசியல் சமன்பாடெல்லாம் மாறி போயிட்டு இப்போ இன்றைக்கி வந்து இந்த முறை வந்து அந்த வாக்கெடுப்பை வந்து நேரலையில் பார்த்தவங்களும் அதிகங்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றிலே அரசியல் மேலே ஆர்வம் இல்லாதவர்கள் கூட வந்து அதை என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க அப்படிங்கிறது பெரிய ரெக்கார்டு தான். ஆக்சுவலாக எல்லோரும் ஒரு அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸு 108 118 அந்த ஒரு வாரம் வந்து ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி தான் எல்லாம் பார்த்துருந்தாங்க. அது உண்மையிலே நிஜமான அது ரொம்ப ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அது ரொம்ப பரபரப்பு இருந்தது. அதில் பேசும்போது முதல் நாளே வந்து பேசும்போதே அதிமுக சார்பாக பேசும்போது எடப்பாடி அவர்கள் பேசி முடித்த பிறகு சபாநாயகர் வந்து வேலுமணியை வந்து நீங்கள் ஏதோ பேச நினைக்கிறீங்களா அப்படின்னாரு. இதுலேருந்தே வந்து அரசுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது தெரியுது. தவேகா அரசு வந்து அதிமுகவில் நடக்கல இந்த கோஷ்டி பூசல் இதை விஷயத்தை அது அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க வந்து வேலுமணி குரூப்பை வந்து அவங்களுக்கு ஒரு எம்பவர் பண்ணுறாங்க, நீங்களும் பேசுங்க அப்படின்ட்டு. அவர் சொல்லாமல் அவர் சபாநாயகர் சொல்லனா அவர் கூட பேசியிருப்பாரான்னு சந்தேகம் தான். இவர் பேசி முடிச்சோன்னா அவரே நீங்கள் தான் சொல்ல நினைக்கிறீங்களான்னு ஒரு மாதிரி கேட்கும்போதே அவர் உடனே வழக்கமாக எல்லாருக்கும் வழக்கம் போல் எல்லாம் நன்றி தெரிவித்தா அதெல்லாம் ரைட். ஆனால் அந்த எடப்பாடிக்கு இணையாக வேலுமணியை நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கிறத வந்து தாவேக்கா கையில் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப குறிப்பாக அது எடுத்துகிட்டு போகணும். அந்த கட்சியை உடைக்கணுங்கிறதுல யார் தீவிரமாக இருக்காங்களோ எஸ்பி வேலுமணிக்கோ சிவி சண்முகத்துக்கு இருக்கிற ஆர்வத்தை விட இந்த அரசுக்கு ஆர்வமாக இருக்கிறதா தெரியுது. ஏன்னா அது நியாயம் தானே, அரசுக்கு நம்பர்ஸ் கிடையாது, நம்பர்ஸ் வரணும். இப்போ அவங்ககிட்ட உள்ள நம்பர்ஸ் எல்லாமே திமுக கூட்டணி கட்சிகள் அவங்க எல்லாமே என்னென்னா ஒரு டிஸ்க்ளைமர் போட சொல்கிறாங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆனால் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. அப்படிங்கும்போது எத்தனை நாளைக்கு இவங்கள்ட்ட ஒரு ஒருமித்த ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அது இந்த 4 நாளுக்குள்ளேயே தெரிஞ்சிருது. எது அந்த வந்தே மாதரம் அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தது. ஒரு ஜோசியர் வந்து அரசு பதவி வழங்கி அது பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. ஆமாம், அது இல்லாமல் வன்னியரசு பேச்சு பார்த்தீங்கன்னா அது இந்தியா முழுக்கிற விஷயங்கள்லாம் பேசிட்டு ஆகவே நீங்கள் பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. அவருடைய கட்சி கொள்கையை சொல்றாரு. ஸோ அதனால எல்லாரும் டிமாண்ட் வைக்கும்போது அப்போ அது ஒரு சிக்கலாக தானே போகும், நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ நிம்மதியாக இருக்கணும்னா ஒரு குரூப் அதிமுக தங்களை ஆதரித்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அதுலேயே அதிமுக ஆதரவு அளித்தா அது அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது. ஸோ இப்போ என்டிஏ கூட்டணி கூட ஒரு கூட்டணி போடுற மாதிரி ஆகிடும், பாஜக உள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் தாவேக்கா இருக்குது. அதனால அவங்களுக்கு ரொம்ப வசதியாக ஒரு குரூப்பு, அதாவது அதிலே பாருங்களேன் சிவி சண்முகத்தோட பேச்சில் வந்து நாங்கள் வந்து கூட்டணியை விட்டு வெளில வந்துடுறோம், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல.
இப்போ நீங்கள் அதில் ரொம்ப முக்கியமாக நுட்பமாக பார்க்க வேண்டியது நாங்கள் தான் உண்மையான அதிமுக. இப்போ இன்னைக்கு கூட சிவி சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அதிமுக அலுவலகங்கிறது ஒரு கோயில் மாதிரி, நாங்கள் அங்கெல்லாம் போய் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாரு. இப்போ அதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஓபிஎஸ்ஓ சசிகலா கிளைம் பண்ண மாதிரி நாங்கள் வந்து உண்மையான அதிமுகன்னு கிளைம் பண்ண போகிறதில்ல. அவங்க நாங்கள் வந்து தலைமை, நாங்கள் அதிமுக நாங்கள் தான் உண்மையான அதிமுக கிளைம் பண்ண மாட்டேங்குது. ரொம்ப நுட்பமான விஷயம் இருக்குது. ஏன்னா அதை வந்து அதிமுகவுடன் கூட்டணி என்பதை தாவேகா விரும்பவில்லை. அதிமுக கூட்டணி என்பது பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிறதுனால அதை விரும்பாமல் அதிமுக தலைமை அதிருப்தி குழுவோட நாங்கள் கூட்டணி இருக்கோம். அவங்க எங்களுக்கு ஆதரவு தராங்க, அவ்வளோதான். நாங்கள் ஒன்றும் ஆதரவு தேடி போகல, அவங்க எங்களுக்கு ஆதரவு தராங்க, அதை ஏற்றுக்கொள்கிறோம் இப்படிங்கிற முடிவில் தான் அவங்க இருக்கதா தெரியுது சார். வெளியில் ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற 47 அதிமுக எம்எல்ஏல வேலுமணி சைடில் 25 பேரும், எடப்பாடி சைடில் 22 பேர். அப்படி இருக்க இங்கே தானே அதாவது கட்சி கொறடாவை மீறி வாக்களித்து உள்ளார்கள். எடப்பாடி எதிர்ப்பு, இவங்க ஆதரவு. அப்படின்னா என்ன ஆகும்? இல்லை, அதாவது இது ஒரு சட்ட சிக்கல் உருவாகி இருக்கு. கட்சியுடைய பொதுச் செயலாளர் தான் கொறடாவை அவங்க தான் வந்து அங்கீகாரம் பண்ணுங்கிற மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கு. அதனால அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை வந்து அவர் கொறடா நியமித்தது சரியானு தான் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போனாலும் அந்த தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா சில சட்ட வல்லுநர் வந்து கட்சி வேறு, சட்டமன்ற எம்எல்ஏக்கள் வேறு, அங்க வேறு. இங்க வந்து கட்சியின் தலைவரோ பொதுச் செயலாளரோ இதுல வந்து எந்த விதமா இன்வால்வ் ஆக முடியாது, அவரது சொல்றது எடுபடாதுன்றாங்க. கரெக்ட் தான். அதாவது இதுல இருந்து என்னன்னா, சட்டமன்றத்திற்குள்ள எடப்பாடியின் கை ஓங்கி இருக்காது. இந்த அரசு எடுக்கிற முக்கியமான கொள்கை முடிவுகளில் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலையிட்டு ஆம் என்றாலும் எஸ் எனக்கு பிடிக்கவில்லை அப்படி எதிர்த்து சொன்னாலும் அது எடுபடாது. ஏன்னா அந்த இடத்துல மெஜாரிட்டிங்கிறது அவங்க 27 பேர் இருக்கிறதுனால. ஸோ இந்த அரசு எடுக்கிற முடிவுகளில் வந்து எதிர்குறலை தான் எடப்பாடி முன்வைக்க முடியும். அதில் ஒரு முக்கியமான டிசிஷன் மேக்கிங்கில் எடுக்க முடியுமானா அந்த இடத்துல ஒரு ஹேண்டிகாப் மாதிரி தான் வச்சுங்களேன். அந்த இடத்துல முழுமையான சப்போர்ட் எடப்பாடி. ஆனால் கட்சியோட ஒட்டுமொத்த அமைப்பும் அவர் கையில் தான் இருக்குது. ஜெயலலிதாவே செய்ய தயங்கி செஞ்சிருக்க மாட்டாங்க நிச்சயமா ஜெயலலிதா. அதை கூட இவர் செஞ்சார். நேற்று சாயந்தரம் வந்தோடனே 26 மாவட்ட செயலர் தூக்கு அப்படின்ட்டு. அது பெரிய விஷயம் சார். அது யாருமே செய்ய மாட்டாங்க சார், செய்ய மாட்டாங்க. அவர் இன்னும் திருந்தலையே சார் எடப்பாடி. இருக்காதுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவர் திருந்தது அதெல்லாம் ஒரு உங்களுடைய கமெண்ட், அதெல்லாம் இல்ல மக்கள் நான் சொல்றாங்க, அது எல்லாமே சொல்றாங்க. நம்ம அனுசரிச்சு போகணும். ஆனால் ஒன்று கூடினா உண்டு வாழ்வு, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அவர் எடுத்த முடிவு எல்லாமே சரியாக தான் இருந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும். அவர் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்ள மறுத்தார். அது சரியான முடிவு தானே. இன்னைக்கு சிவி சண்முகம் கூட என்ன சொல்ற, நாங்க ஒரு மறைமுகமா ஓபிஎஸ் சுட்டி காட்டுறாரு. நாங்க வந்து கட்சியில என்ன நாங்க போய் அலுவலகத்தெல்லாம் போய் தாக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்றது எல்லாமே ஓபிஎஸ் கொடுக்கப்பட்டதுதான். ஸோ ஆக மொத்தம் அந்த ஓபிஎஸ்ஐ உள்ள வந்திருந்தால் கூட ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருந்திருக்காது. சசிகலா உள்ள வந்தால் கூட பெரிய மாற்றங்கள். அந்த விஷயத்துல ரொம்ப போல்டா எடப்பாடி அவர்கள் இல்ல அவங்கள சேர்த்துக்கலன்னு சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா. சரி சார், இந்த சட்டமன்றத்துக்குள்ள இப்ப வந்து இந்த 25 எம்எல்ஏக்கள், வேலுமணி தலைமையில் இருக்க 25 எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் சட்டின் பிரகாரம் எம்எல்ஏ பதவி போயிடல. இல்லை, அதுக்கு இன்னும் நீண்ட காலம் போகணும். இன்னும் நீண்ட காலம் ஆகும். இன்றைக்கு வந்து அவர்கள் எடப்பாடியோட கட்டுப்பாட்டில் இல்லை. அவர்கள் விஜயோட கட்டுப்பாடு வருவதற்கு ரொம்பவே விருப்பப்படுகிறார்கள். விஜயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்கமணி வந்து தன்னுடைய இந்த ஆட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லும்போது விஜய் கையெடுத்து கும்பிட்டு சொல்றாரு, அக்னாலேஜ் பண்றாரு. எடப்பாடியை கூட அவர் பார்க்கலையே நேரில் போய். சிவி சண்முகம் வீட்டுக்கு தானே போனார். அவர் எந்த முதல்வராவது நம்பிக்கை வாக்கெடுப்பு கூடக்கூடிய நிலையில் இருக்கிற முதல்வர் யாராவது இந்த மாதிரி ஒரு அதிருப்தி எம்எல்ஏ வீட்டுக்கு போவாங்களா? ஸோ அது அவர் செய்தாரா தெரியாது செய்தாராங்கிறது தெரியாது. ஆனால் அது நிச்சயமாக அது ஒரு முக்கியமான தவறு அரசியல். அப்பனா உதயநிதி சுட்டி காட்டு சரிதான். புஷ்பா படத்தில் சோபா முன்ன போவோம், அதுக்கு பின்னாடி போவார், அப்படித்தானே இது இருக்கு. அதே தானே காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த காட்சி அவருக்கு விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஆதரவு அளிக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர் அலுவலகத்துக்கும் சோஃபா போகுது. அதுக்கப்புறம் விஜய் போறாரு. அவங்க சொல்லி வச்ச மாதிரி இந்த அரசுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அது காரணங்களாம் சொல்லுவாங்க. நிறைய மக்கள் முடிவு, உண்மைதான், மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க, விஜய் முதல்வராக பார்க்க விரும்புறாங்க, சரி. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து இது கொடுக்குறோம்
ஆனால் நாங்கள் திமுக கூட்டணி கட்சிகளை தான் இருக்கோம் அப்படிலாம் கஷ்டப்பட்டு நியாயப்படுத்துறாங்க. ஆனால் சோபா போகுது, சோபாவில் அதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் சோபா போகுது. அதுதான் நான் சொல்கிறேன். உதயநிதி நேற்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சரியான வார்த்தைகள் தான். ஆனால் அவர் செய்திருக்க வேண்டியது என்னன்னா, அந்த சட்டமன்றத்தில் இருந்து ஆட்சியை எதிர்த்து வாக்களித்திருக்கணும். அவர் ஏன் வெளிநடப்பு செய்கிறார்? வெளிநடப்பு செய்யும் போது என்ன ஒரு மாதிரி பர்செப்ஷன் கிடைக்குது? இவ்வளவும் பேசிட்டு நீங்கள் வெளில போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த ஆட்சியை நீடிக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்க. ஒருவேளை அந்த ஆட்சி கவர்ந்ததுன்னா, இன்னைக்கு இவரும் எதிர்ப்பு சொல்றார். ஏதோ ஒரு நேரத்தில் அவங்கள்ட்ட வந்து போதுமான நம்பர்ஸ் இருக்கு. பட் ஒருவேளை உதயநிதி காட்டுற தீவிர எதிர்ப்பு, எடப்பாடி காட்டுற தீவிர எதிர்ப்பு எல்லாம் பார்த்துட்டு திருமாவளவனே மனம் மாறி ஆமாங்க நாங்களும் உங்களை எதிர்த்து தான் ஓட்டு போடணும்னு ஒரு முடிவுக்கு வந்தால், இடதுசாரிகள் அந்த முடிவுக்கு வந்தால் அந்த ஆட்சி கவிழ்ந்ததுன்னு வச்சுக்கலாம், திரும்ப ஒரு எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு திமுகவோ அதிமுக தயாராக இல்லை. அதனால தான் இப்படி ஒரு விளையாட்டு. சார் இப்போ வந்து அதிமுக எம்எல்ஏ 2 பேருமே, அதாவது இந்த பக்கம் எடப்பாடி தான் தலைவர், அதுல கொறடா வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இங்க வேலுமணி தான் தலைவர், கொறடா விஜயபாஸ்கர் என்று கொடுத்துருக்க. ஆனா சபாநாயகர் இது அங்கீகரிக்கவில்லையே சார். கொறடா யாருன்ட்டு அப்படியே பொதுவா அப்படியே விட்டுட்டு இருக்காரு. அப்பனா கட்சி தாவல் சட்டம் பொருந்தாது போல தெரியுது. இல்ல கரெக்ட்டா ஒரு மைனூட் இது பண்ணிருக்காங்க. இதுதான் அதான் சொல்றேன். நீங்க வந்து முந்தா நாள் கூட நிறைய இது மாதிரியான கேள்விகள் இருந்தது. ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, நாளைய தினத்தை கடந்து போவதற்கான வேலைகள் தான் தாவேகா தரப்பு செய்தது. எல்லா கட்சி தலைவர் வீட்டுக்கும் போவோம், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையோ, ஒரு வாழ்த்து சொல்லி வாழ்த்தை வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறது. நாங்கள் எல்லாருக்குமானவர்கள், நாங்கள் வந்து இந்த இங்கே எங்களை அதை அடைச்சிட எங்களையும் சேர்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் வர, அதுதானே மக்கள் விரும்புகிறாங்க. அவங்க பாருங்க அழகாக கோட் ஷூட் போட்டு போகிறாருங்க, எல்லா பாருங்க கொஞ்சம் கூட இதே இல்லை, ஈகோ இல்லை, அவர் பாட்டு இந்த இடுக்கு சந்தில் போய் மாடி ஏறி போய் பார்க்குறாருங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் வருது இல்லை. இது நாமளும் பயன்படுத்திக்கின்னு தான் எல்லா கட்சிகளும் அமைதியாக இருந்தாங்க. ஏற்றி வாக்கெடுப்பு முடியட்டும்னு. நிஜமான அரசியல் இன்றையிலேருந்து ஆரம்பிக்கும். இன்னைக்கு தாவேக்க என்னமா நிலைப்பாடு எடுக்குது? அந்த வேலுமணி தரப்பை அப்படியே எதிர்கொண்டு சிவி சண்முகத்தில் வாங்கன்னு அக்காமடேட் பண்ணுறாங்களா, இல்லை வேணாம் நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்ததோட சரி நீங்கள் அப்படியே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. கடைசி வரைக்கும் இந்த குரூப்பை வந்து இந்த குழுவை, அதிருப்தி குழுவை அங்கீகரிக்க மாட்டார்கள். அவர்கள் நீதிமன்றம் அங்கெல்லாம் போவாங்க. இந்த விஷயம் தொடரும். இது வந்து அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. அநேகமாக இன்னும் 2029 வரை தொடரும் தான் நான் பார்க்குறேன். அப்போ சார், ஆனால் இவ்வளோ தூரம் சபாநாயகர் கரெக்டாக கொறடா யாரும் ரெகனைஸ் பண்ணல. ஆனால் ஒரு படத்தை வடிவேலு விஜயும் அசைனும் காதலிச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு கெட்டப்பில் போயிட்டே இருப்பார். இது போட்டுட்டு அந்த இதை புறக்காவை போட்டுட்டு கொண்டை எப்படா கண்டுபிடிக்க, எங்கடா கொண்டைய மறைக்கலையாடான்னு சொல்லுவார். அதே மாதிரி இப்போ ஆயிப்போச்சு இல்லை. அதாவது இந்த வாக்கெடுப்பு எண்ணிக்கை இல்லாம ஆம் இல்லை என்ற வார்த்தையில விட்டு இருந்தா தப்பிச்சு இருக்கும் இல்ல. அதுதான் இன்னும் குழப்பத்தை கொடுக்கணும் இல்ல சார். அந்த குழப்பத்துல யார் ஆம் என்றார்கள், யார் இல்லை என்று அந்த இது வந்திருக்கு. இப்ப வந்து யார் ஆதரவு கொடுத்தா அந்த சட்டமன்ற கெசட்ல அது பதிவாயிருக்கு. அப்பனா கட்சி தாவல் இது உறுதியாவது இல்ல. ஆமா, லட்சக்கணக்கான மக்கள் நேரில் பார்த்திருக்காங்க. இது முழுமையாக சட்டமன்ற அதான் நீங்க சொல்றது கரெக்ட். எல்லாம் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. அந்த 27 எம்எல்ஏ யாருங்கிறது டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. ஆமா, 25 அந்த அடுத்தது எடப்பாடி மூவ் பண்ணி அதுக்கான வேலைகள் செய்வாரு கட்சி தாவல. இல்ல என்ன தயக்கம், ஏன்னா இது வந்து ஒரு லெவலுக்கு மேல அவங்க வந்து ரொம்ப வந்து தீவிரமா வந்து போக மாட்டாங்க. என்ன காரணம்னா, எந்த தரப்புமே தேர்தலை விரும்பவில்லை. மேபி தாவேகா தரப்பு வேணா விரும்பலாம். ஏன்னா அவங்க நம்ம இந்த இழுத்து பறிச்சிட்டு இருக்கனால தேர்தல் ரீஎலெக்ஷன் போனால் நமக்கு 200க்கு மேலே ஜெயிக்கலாம், நம்மளுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குது. அதனால் அந்த தாவேகா மட்டும்தான் அந்த மறுதேர்தலை விரும்ப முடியாது. வேறு எந்த, இன்க்ளூடிங் காங்கிரஸ், அவங்க கூட இன்னும் ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னா நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் இதை வந்து முடிந்தவரை ஒத்தி போட தான் நினைப்பாங்க, இழுத்து அடிப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த பிரச்சனை சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கும் போதெல்லாம் இப்படிலாம் நடந்துதான் இருக்கும். ஆனால் பின்னணியில் நிச்சயமாக நீங்கள் அந்த வேலுமணியும் சிவி சண்முகமும் விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் ரொம்ப க்ளோஸாக அரசாங்கத்தையோடு நெருங்கி பணியாற்றுவார்கள். ஏன்னா அவர்களுக்கான தேவை இருக்கிறது. 5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்து விட்டார்கள். இன்னைக்கு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸு ஒரு பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கும் போது இவர்கள் உள்ளே வந்து அதற்கான அனுபவத்தையும் தருவார்கள், பதிலுக்கு வேறு எதையும் பெற்றுக்கொள்வார்கள். நீங்க சொன்ன மாதிரி எப்பயுமே அதிமுக 5 ஆண்டுகள் கிட்ட அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி வந்துருவாங்க. அவங்களுக்கு மீன் வந்து தண்ணியில இருந்து கரையில வந்துட்டுனா திரும்ப தண்ணியில போட்டாகணும், இல்லைன்னா அதால இருக்க முடியாது. அது மாதிரி அது அவங்க அதிகாரத்தை. திமுக அது
ஏற்கனவே எம்ஜிஆர் இருக்கிறப்ப 10 ஆண்டுகள் இதாயிடுச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கிறப்ப 10 ஆண்டுகள் அவங்க எதிர்கட்சியாக இருந்து பழக்கப்பட்ட. இவங்களுக்கு அதே மாதிரி இல்லை சார். இப்போ வந்து இவங்க இப்போ வந்து சொல்றாரு இல்லை எடப்பாடி அவர்கள் 3 அமைச்சர்கள் 8 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் சொல்றாரு. அப்புறமா வாரிய தலைவர் இதெல்லாம் கொடுக்க போறாங்க, இதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. இது இங்க குதிரை பேரம் நடந்திருக்கிறது. தூய சக்தியா தூக்குற சக்தியான்ட்டு இவரும் சொல்லியிருக்காரு. யாரே ஸ்டாலின். அப்போனா இது எப்படி சார்? இல்லை, இது வந்து இந்த அரசு செய்த ஆரம்ப நாள் முதல் நிறைய தவறுகள் செய்திருக்காங்க. இதில் முக்கியமான தவறே இது பிரேமலதா கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான, அதோட நியாயமான விஷயம் இருக்குல்ல. நீங்கள் இவ்வளோ நடக்குது, ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறாரு, முகத்தை மூடிட்டு போகிறாரு, அவர் யாருன்னு அவரும் சொல்ல மாட்டார், நீங்களும் சொல்ல மாட்டேறீங்க. நீங்கள் அரசு வந்து முதல்வராக பதவியேற்றுட்டீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒரு தெளிவான அறிக்கை ஏன் வரல இது வரைக்கும்? அதில் ஒரு ஏன் ஒரு ஒரு இது இருக்குது, ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது, ஒரு குதிரை பேர் நடக்கிறதுக்கு அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி, மக்கள் மனதில் உள்ள கேள்வி. என்ன நடந்துனே யாரும் தெரியல. திடீர்னு எப்படி இத்தனை பேர் திமுக கூட்டணி கட்சிகளே வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, திடீர்னு அண்ணா திமுக ஓட்டையுது, அதில் 27 பேர் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா என்ன நடக்குது பின்னாடி? யாரை வந்து என்ன உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவங்களாம் கொடுக்குறாங்கன்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்ல. இந்த தாவேக அரசு சொல்லணும், எங்களுக்கு இவங்களுடைய தேவை உதவி தேவையா இல்லையா வெளிப்படையாக சொல்லணும். உங்களுக்கு தேவை 118 இருக்குது, சரியா? 118 வந்துருச்சு, இதுக்கு மேலே 150 பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னா என்ன நோக்கத்தின் அடிப்படையில் சப்போர்ட் பண்றாங்க? இந்த 118ல கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட், விசிகா, இந்திய முஸ்லிம், அதெல்லாம் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க வந்து திமுக கூட்டணியில் இருப்போம், இந்த ஆட்சி அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்க வரக்கூடாது, அதுக்கோசம் ஆதரவு. அப்பனா அது எப்பயுமே நித்திய பூர்ண கண்டம் இல்ல, பூர்ண இது இல்ல. அல்ல, ஆனா நம்ம என்னன்னா ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன கோட்டை போய் அது பெரிய கோட்டை ஆக்குறோம்ல, அது மாதிரியான விஷயங்கள் தான் இது. அவங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நாங்கள் திமுக தொடரும்னு சொல்றாங்க. அதுவே வந்து மோசமான விஷயம். நீங்க எப்படி ஒரு கூட்டணியில இருந்துட்டு கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் இருக்கு. நீ கூட்டணி விட்டு வெளில வரலாமே, தனியா விஜய் தைரியமா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஏற்கனவே இப்ப 4 நாளுக்குள்ள அவங்க தான் யாருன்னு காட்டிட்டாங்கல்ல. இல்லை, இப்போ என்னன்னா இதுவே மோசமான விஷயம் சொல்லும்போது அடுத்தது அதிமுகவில் ஒரு அதிருப்தி குரூப்பு எந்த அடிப்படையில் வந்து அவங்க அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு கிளாரிட்டி இல்லை. அவங்க சொல்கிற சுற்றி சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு எடப்பாடி பிடிக்கல, அவ்வளோதானே. தினகரன் ஒரு ஆள் சொன்னார்ல, அதே போல தானே சிவி சண்முகம் சொல்கிற ஒவ்வொரு செட் பண்ணி பின்னாடியில் என்ன இருக்குன்னா, எடப்பாடியோட தலைமை சரியில்லை, எடப்பாடி சரியான முடிவு எடுக்கல, அதனால் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நியாயமான காரணமாக இருக்க முடியுமா? ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை இது. ஒரு கட்சிக்குள்ள சில அதிருப்தி குரு வரதான் செய்யும். அதுக்காக நாங்கள் போய் இந்த அரசை ஆதரிக்கோன்னு சொல்லுவது எப்படி நியாயமா இருக்கும்? அது முழுக்க சந்தர்ப்பவாத கூட்டணி தான், சந்தர்ப்பவாதமான அரசியல் தான் அது. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும், அங்க ஒரு அனுபவம் இல்லாத இருக்காங்க, நம்ம அந்த இடத்த போய் ஆக்கிரமித்து கொள்ளணுங்கிற ஒரு நோக்கம் தானே இதுல இருக்கு. இந்த 5 வருஷத்துலயும் நம்ம வந்து அவங்க தயவுல நம்மளும் நம்ம தொழில நம்ம செழிப்பா இருக்கணுங்கிற நோக்கம் தான் இதுல இருக்கு. அது நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த அதாவது வேலுமணி தலைமையிலான அந்த அதிமுக விஜயுடைய ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு கொண்டு போயிடுன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான், அதுக்காக தான் அவங்க உறுதி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பெஞ்சில் இருக்காங்க. இப்ப அந்த 18 பேர் அந்த திமுக கூட்டணி கட்சி விலகினால் உடனடியாக ஓடி வந்து ஆதரவு தருவார்கள். அதனால ஆதரவுங்கிறது விஜய்க்கு நிச்சயமா கிடைக்க போகுது. ஆனால் இவர்களை உள்ளே சேர்த்துக் கொள்வாரா விஜய்? அதுதான் $1 மில்லியன் இருக்கும். அது இப்ப இல்ல போனா மெல்லமா சேர்த்துக்குவாரு. சேர்த்துக்கிட்டாலே தவறு. நீங்க இது வரைக்குமே ஏராளமான டேமேஜ் சேர்த்துக்கிட்டாச்சு இல்ல, சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்லி சார் வந்தீங்க? நீங்க மாற்றம்னு சொன்னீங்க. இந்த சீரியல்ல போடுவாங்களா, திடீர்னு இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு காட்சி இருக்குது. திமுக கூட்டணியில ஸ்டாலினுக்கு பதிலாக விஜய் அப்படின்னு தான் இருக்குது. அதுவே தவறான விஷயம். நீங்க என்ன சொன்னீங்க? திமுகவுக்கு பெரிய மாற்றம்லாம் சொன்னீங்க. ஸோ அப்படி மாற்றமும் உங்களால் செய்ய முதல் ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து ஒரு பின்னடைவு தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் இவங்களையும் சேர்த்துக்கிட்டு, அப்போ நீங்கள் சொன்ன வந்த விஷயம் என்ன? எல்லாருக்கும் மாற்றுன்னு சொன்னீங்க, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஆட்சி வைக்கிறது தான் மாற்று. ஆனால் இப்போ வந்து அதிமுக அந்த 25 பேர் விஜய்க்கு ஆதரவு அளிச்சவங்க என்னதான் நீதிமன்றத்துக்கு போனாலும் சபாநாயகர் எடுக்கும் முடிவு தான் இந்த ஆட்சி. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த வழக்காடு நடந்தாலும் அதுக்குள்ள இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் கடந்து விடும், அது தீர்ப்பு வர்றதுக்கு. சென்ற 2017 வழக்குல இன்னும் நிலுவையில் இருக்குது போது அது இயல்பு தான். நீதிமன்றம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தேர்தல் ஆணையத்தோட இது வரணும், நிறைய சிக்கல்கள். நம்ம 5 ஆண்டுகளும் ஓபிஎஸ் என்னென்னலாம் செய்தார் நம்ம பார்த்துருக்கோம். கடைசி வரைக்கும் அவர் நீதிமன்ற கதவு தட்டிட்டு இருந்தார். அதே போல் அவர் ஒரு தனியாளாக இருந்தார், அவர் கூட 4 எம்எல்ஏ இருந்தாங்க, இங்கே 27. அதுதான், வேற எந்த காட்சிகள் மாறவே இல்லை. தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க அந்த காட்சிகள் ரிப்பீட்டா வந்துட்டே இருக்க ஒழிய புதிய காட்சிகளே வரவில்லை. ஓகே, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா
அதிமுக எம்எல்ஏ விஜய்க்கு ஆதரவு அளித்தவர்கள் கட்சி தாவல் சட்டம் பாயும் போவதில்லை. அதாவது 6 மாதங்களா இல்லை 1 வருடமா என்ற இருந்த விஜயின் ஆட்சி 5 ஆண்டுகள் நிச்சயமா நடக்கும். ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்ததா இந்த ஆட்சி போலாம், மத்திய அரசு கொண்டு வந்து என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். மிக்க நன்றி சார்.